ஹாய் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு 500 கப்பி இருக்கிற தொட்டியை தான் கழுவ போகிறோம். எத்தனை கப்பீஸ் இருக்குது பாருங்க. நம்ம கையை வச்சா கூட நம்ம கிட்டே எடுத்து பாருங்க. நம்ம கை வைக்கிறோம் பாருங்க. கை வச்ச உடனே கிட்டே வருது. அழகாக இருக்குல்ல? எம்மா கப்பீஸ் இருப்பாருங்க. நம்ம இந்த தொட்டியை இன்னைக்கு கழுவிடலாம். ஏன்னா ரொம்ப அழுக்காகவே இருக்குது இந்த தொட்டி. அதனால் ஒன்றா பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நெட் எடுத்து எம்மா தடவை இருக்கும்போதுங்களா ஒரு தடவை பிடிக்கும். நம்ம அப்புறம் அதை பக்கெட்டில் விட்டாச்சு. ஒன்றும் பிடிக்க ஆரம்பித்தாச்சு. நீங்களும் ஒரு 2 பேர் வாங்கி விட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில். அது மாதிரி குட்டி போடும் நிறையாவும் அவங்க உங்கள் வீட்டில் கப்பீஸ். உங்களுக்கு வேணும்னா நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், வந்து வாங்கிக்கலாம். நம்ம டோர் டெலிவரிலாம் பண்ணுறதில்ல, வீட்டுக்கு வந்தாலே வாங்கிக்கலாம். எம்மாத்திரம் இருக்குது பாருங்க கப்பீஸு, அழகாக இருக்குல்ல? நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அம்மா நம்மளுக்கு பப்பாளி பழம் கொடுத்தாங்க, அதை நம்மளும் சாப்பிட்டுட்டு மீனுக்கும் கொஞ்சம் போடலான்னு எடுத்து. மீன்லாம் எப்படி ஆக்டிவாக இருக்குது பார்த்தீங்கன்னா. நம்ம பப்பாளி பழத்தை மீனுக்கு ஃபீட் பண்ணுறோம். அழகாக வந்து சாப்பிட்டுச்சிங்க எல்லா மீனும். உள்ளே போட்ட உடனே உள்ளே போய் அழகாக சாப்பிட்டுச்சு. தண்ணி க்ரீன் வாட்டராக இருக்கிறதால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சரியா நிறையா சாப்பிட்டுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாரி மீன் இருந்தால் அதேமாரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தண்ணியை குறைச்சாச்சு மீன் பிடிக்கிறதுக்காக. தண்ணியை கீழேயும் ஊற்றாச்சு. மீன் பிடிச்சிட்டு எல்லா மீனையும் பிடிச்சி முடிச்சாச்சுங்க. தண்ணியை கீழேயும் ஊற்றாச்சு. எல்லா தண்ணியும் கீழே ஊற்றிடும். எல்லா தண்ணியும் கீழே ஊற்றியாச்சுங்க. இப்போ தண்ணியும் நம்ம பிடிச்சி வச்சாச்சு. நம்ம 500 கப்பீஸ் மௌலி இருக்குல்ல, அதை எடுத்து தண்ணி டேங்க்குள்ளே நம்ம விட்டோம். எப்படி அழகாக போதும் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டோம். அது மீன் டெம்பரேச்சர் தண்ணிக்கு டெம்பரேச்சர் செட் ஆகணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டாங்க. அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எம்மா ப்ரைஸ் நம்மக்கிட்ட இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாரி 2 கப்பீஸ் பேர் வாங்கி விட்டு பாருங்கள். அது நிறையா குட்டி போடுங்க. உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும். ஓகே பாய். நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே.